இதுவரை பார்த்திராத விதத்தில் கேட்டிராத ஒரு சில சத்தியங்களையும் உண்மைகளையும் வரைபடத்தின் உதவியோடு, அதாவது மேப் அனிமேஷன் வீடியோவின் உதவியோடு ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு மற்றும் பிரயாணங்களை குறித்ததான ஒரு பைபிள் ஸ்டடியாக இந்த வீடியோவில் நீங்களும் நானும் பார்க்க இருக்கிறோம். விசேஷமாக ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்ததான எல்லா காரியங்களையும் அநேக செய்திகளில் அநேக பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்திருந்தாலும் இந்த வரைபடத்தின் உதவியோடு பார்க்கும் பொழுது புதிய புதிய வெளிச்சங்களும் புதிய புதிய காரியங்களையும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருவார் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடும் பயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக சாராளுடைய கடைசி நாட்களில் சாராலும் ஆபிரகாமும் பிரிந்து வேறு வேறு பட்டணங்களில் வாழ்ந்ததற்கான காரணங்கள் என்ன என்கிற ஒரு சில முக்கியமான கேள்விகளை வேதத்திலிருந்து வேத வசனத்தின் ஆதாரத்தோடு மாத்திரமே நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோவை முழுவதுமாய் நீங்கள் பார்க்கும்படியாய் உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Praise the Lord. நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், நீங்கள் வரைபடத்தில் பார்க்கிற மெசொப்பொத்தேமியா என்கிற இந்த இடத்தில் ஊர் என்கிற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வந்தான். அவனும் அவன் குடும்பமும் அந்த தேசத்தின் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமின் மனைவியின் பெயர் சாராய். ஒரு நாள் ஜீவனுள்ள தேவன் ஆபிரகாமோடு இடைப்பட்டு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றார். தேவன் சொன்ன பிரகாரமே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவனுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு புறப்பட்டு ஆரான் என்கிற பட்டணத்தை வந்து சேர்ந்தார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமும் ஆபிரகாமின் சகோதரனின் மகனாகிய லோத்தும் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயும் தேவன் அவர்களுக்கு சொன்ன கானான் தேசத்திற்கு வந்தார்கள். ஆனால் இந்த தேசத்தில் தான் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தேவனே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அழிக்கப் போகிற 2 கொடிய அக்கிரமம் செய்கிற பட்டணங்களாகிய சோதோமும் கொமோராவும் இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து பின்பதாய் நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் இந்த கானான் தேசத்திற்கு வரும்பொழுது அந்த தேசத்தில் கானானியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கானானியர்களோ தங்கள் தெய்வமாகிய மொலேக்கை பிரியப்படுத்தும்படியாக நரபலிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் பச்சிதம் குழந்தைகளை மொலேக் என்கிற அந்த தெய்வத்தின் விக்கிரகத்தின் கரத்தில் வைப்பார்கள். அந்த கரம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது போல ரெட் ஹாட், பழுக்க பழுக்க காட்சி இருக்கிற அந்த கரத்தில் அந்த குழந்தையை வைக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த சூட்டில் அப்படியே வெந்து உருகி தோலெல்லாம் அப்படியே உருகி போய் கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து போகும். இதை கண்ட ஆபிரகாம் நிச்சயமாய் தன் மனதில் நினைத்திருக்க கூடும், ச்சே, என்னை அழைத்த தேவன் எவ்வளவு நல்லவர். இது நாள் வரையும் என்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். எந்த பிள்ளையையும் எனக்கு வந்து நரபலி செலுத்து, அவர்களை எனக்காக பலி கொடு என்று சொல்லி சொன்னதில்லை. ஒருவேளை பின்னாட்களில் எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அதையும் ஆண்டவர் அப்படியாக செய்ய சொல்ல மாட்டார் என்று சொல்லி நிச்சயமாய் அவன் மனதில் நினைத்திருப்பான். ஆனால் நடந்தது என்னவோ? தொடர்ந்து பார்க்கலாம். ஆபிரகாம் பெத்தேல் என்கிற ஒரு பகுதியை வந்து சேருகிறான். இந்த பகுதியில் கொடிய ஒரு பஞ்சம் வந்தது நிமித்தம் அந்த தேசத்தை விட்டு எகிப்து தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்கும்படி ஆபிரகாம் அவன் குடும்பத்தோடு சென்றான். சாராள் மிகுந்த அழகுள்ளவளாய் இருந்தபடியால் ஆபிரகாம் பார்வோனிடத்தில் சாராள் தன் சகோதரி என்று சொல்லுகிறான். பார்வோன் சாராள் மேல் ஆசை கொண்டு சாராளை தன் அரண்மனைக்கு கொண்டு செல்லுகிறான்.
இதன் நிமித்தம் தேவன் கோபம் கொண்டு பார்வோனுக்கு விரோதமாய் பலவிதமான வாதைகளை அனுப்புகிறார். இதற்கு பிறகு உண்மையை தெரிந்து கொண்ட பார்வோனோ ஆபிரகாமை அழைத்து, என் தேசத்தை விட்டு உடனே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் எகிப்தை விட்டு விரட்டி விட்டான். பின்பு ஆபிரகாமின் ஆடு மாடுகளும் லோத்தின் ஆடு மாடுகளும் மிகவும் பெருகினபடியால் இவர்கள் 2 பேருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு கடும் வாக்குவாதமும் சண்டையும் உண்டானது. இதன் நிமித்தம் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்தார்கள். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து தேவனுடைய தோட்டத்தை போல காட்சியளிக்கிற சோதோம் கொமோரா பட்டணத்தில் போய் குடியிருக்க தொடங்கினான். தேவனோ ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ காண்கிற இந்த தேசம் எல்லாவற்றையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிகளுக்கும் நான் தருவேன். உன் சந்ததியை பூமியின் மணல் தூளை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். பின்பு ஆபிரகாம் ஹெப்ரோனில் இருக்கிற மம்ரேவின் சமபூமி என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதியில் வந்து வசிக்க தொடங்கினான். அங்கே அவன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது லோத் வசித்துக் கொண்டிருக்கிற சோதோம் கொமோராக்கு விரோதமாக கிழக்கிலிருந்து 4 ராஜாக்கள் படையெடுத்து வந்தார்கள். இப்பொழுது சோதோம் கொமோராவில் இருக்கிற தங்கம், வெள்ளி, பணம், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்ததற்கு பிறகு அந்த ராஜாக்கள் மீண்டும் நாடு திரும்பும் பொழுது லோத்தையும் கைது செய்து கொண்டு செல்லுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற 318 படை வீரர்களை தயார் செய்து இந்த 4 ராஜாக்களுக்கு விரோதமாய் போய் யுத்தம் பண்ணினான். லோத்தையும் கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா உடைமைகளையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். ஆபிரகாம் ஒரு மர்மமான நபரை சந்திக்கிறார். அவருடைய பெயர் மெல்கிசேதேக். அவருக்கு 10 பங்கு தசம பாகத்தையும் ஆபிரகாம் கொடுத்தான். பின்பு தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றான். அதற்கு அவர் அவனை கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்பு கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஆடு மாடு மிருகங்களை எல்லாம் 2 துண்டுகளாக வெட்டி 2 துண்டுகளையும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக வைத்தான். ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும்படியாக அந்த 2 துண்டுகளின் மத்தியிலே அக்னி ஜுவாலையாய் கடந்து சென்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் என்றார். இந்த இடத்தில் தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி உடன்படிக்கை செய்யப்படுகிறது என்றால், மிருகங்களை 2ஆக வெட்டி அந்த மிருகங்களுக்கு நடுவே தேவனாகிய கர்த்தர் அக்னியாக கடந்து செல்லுகிறார். இது ஏன் இப்படி அக்னியாய் ஆண்டவர் கடந்து செல்லுகிறார்? இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மிருகங்களுக்கு நடுவே முதலாவது ஆபிரகாம் கடந்து செல்ல வேண்டும், 2வது தேவன் கடந்து செல்ல வேண்டும். ஏன் இவர்கள் 2 பேரும் கடந்து செல்லணும்னா, இவங்க 2 பேரும் தான் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவர்கள், உள்ளனா உடன்படிக்கை செய்ய போகிறவர்கள். அப்போ இவங்க 2 பேரும் அடுத்தது இந்த மிருகங்களுக்கு நடுவே கடந்து செல்லும் போது அதோடைய அர்த்தம், அதோடைய காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் இந்த உடன்படிக்கையை மீறினால் ஆபிரகாம் இந்த மிருகங்களைப் போல என்னை வெட்டி போட நான் என்னை அனுமதிக்கிறேன், அதற்கு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்பதற்கு பொருளாக, அதற்கு அர்த்தமாக, அதற்கு அடையாளமாக தான் மிருகங்களுக்கு நடுவே ஆபிரகாம் கடந்து செல்லணும். அடுத்தது தேவன் கடந்து செல்லுகிறார் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அதாவது செகண்ட் பார்ட்டி, நான் இந்த உடன்படிக்கை
உடன்படிக்கையை மீறினால் நான் இந்த மிருகத்தை போல அடிக்கப்படுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுப்பேன், அதற்கு நான் முழுவதுமாய் சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டியும், அதாவது ஆபிரகாம் அண்ட் தேவன் ரெண்டு பேரும் கடந்து செல்லவில்லை. ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே அக்கினியாக கடந்து செல்கிறார். ஆபிரகாம் இந்த மிருகங்களுக்கு நடுவே கடந்து செல்லவில்லை. அப்ப இது எதை காண்பிக்கிறது என்றால், ஆபிரகாம் அவனுடைய சந்ததிகள் யாரு இந்த உடன்படிக்கை மீறினாலும், இரண்டாவது தேவன் இந்த உடன்படிக்கை மீறினாலும், அதாவது யார் இந்த உடன்படிக்கை மீறினாலும் இந்த மிருகத்தை போல அடிக்கப்பட போகிறது யார் என்றால் தேவன் ஒருவர் மாத்திரமே. இந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறினது என்றால், இந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட இல்லைன்னா உடன்படிக்கையை வாங்கி கொண்ட இந்த ஆபிரகாமுடைய சந்ததிகள், அவருடைய பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையை மீறினதுனால அவர்களுக்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்கனவே ஆபிரகாமோடு செய்திருந்த உடன்படிக்கையின் பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் மனுஷ ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்து அந்த உடன்படிக்கையில அவர் என்ன ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணி உடன்படிக்கை செய்து கொடுத்தாரோ, அதாவது நீங்க மீறினாலும் நான் மீறினாலும் அடிக்கப்பட போகிறது நான் மாத்திரமே. அதுவும் எப்படி அடிக்கப்பட போகிறது? அந்த மிருகங்கள் எல்லாம் எப்படி கொல்லப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டு அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல என்னை கொலை செய்வதற்காகவும் நான் என்னுடைய ஜீவனை அந்த மிருகங்களைப் போல தருவதற்காகவும் ஆண்டவராகிய தேவன் மனுஷ அவதாரத்தில் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்து ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சரித்திரமும் இயேசுவின் வாழ்க்கையும் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காரியங்களுக்கு பிறகு சாராளுக்கு இதுவரையும் குழந்தை இல்லாதபடியினாலும் தேவன் சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தமாய் காரியங்களை சொல்லியிருக்கிறபடியினாலும் ஹாகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை ஆபிரகாமின் இடத்தில் பிள்ளை பெறும்படியாக சாராள் அனுப்புகிறாள். ஹாகார் இஷ்மவேலை ஆபிரகாமின் இடத்தில் பெற்றெடுக்கிறாள். பின்பு ஒரு நாள் ஆபிரகாம் தன் கூடார வாசலில் அமர்ந்திருக்கும் பொழுது 3 புருஷர்கள், அதிலே ஒருவர் தேவனாகிய கர்த்தர் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். அந்த 3 புருஷரும் புசிக்கும்படியாக ஆபிரகாம் அவர்களுக்கு ஆகாரத்தை தருகிறான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99. மரத்தடியில் அமர்ந்து அவர்கள் புசிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம், அடுத்த வருடம் நாங்கள் மீண்டும் வரும்பொழுது தேவன் வாக்கு பண்ணின பிரகாரமே சாராள் ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாள் என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்ட சாராளோ நகைத்தார். இதற்கு பிறகு வந்த தேவதூதர்களில் 2 பேர் மாத்திரம் சோதோம் கொமோராவுக்கு நேராக புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த பட்டணங்களை அழிக்க செல்கிறார்கள் என்று அறிந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபிக்கத் தொடங்கினான். அந்த பட்டணங்களில் வசித்து கொண்டிருக்கிற லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அநேக போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பிறகு அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார்கள் அந்த தேவதூதர்கள். அதற்கு பிறகு இந்த சம்பவங்களுக்கு பிறகு தேவன் வாக்கு பண்ணின பிரகாரமே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100 வயதில் ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை தங்கள் உயிருக்கும் மேலாய் அன்பு கூர்ந்தார்கள். 100 வயசுல ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் எவ்வளவு அன்பும் சந்தோஷமும் களிப்பின் சத்தமும் ஆனந்தமும் இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஆபிரகாம் சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
மறுநாள் அதிகாலையில் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி தேவன் சொன்ன மோரியா மலையை வந்தடைந்தான். ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாம் தன் கரங்களை உயர்த்தும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார். அப்பொழுது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டு தன் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை தகன பலியிட்டான். இந்த மோரியா மலை வேதாகம சரித்திரத்தில் பின்பாக ஒரு முக்கியமான இடமாக மாறினது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தாவீதின் குமாரனாகிய சாலமன் இதே மோரியா மலையின் மேல் தேவனுக்கென்று சொல்லி ஒரு மகா பெரிய தேவ ஆலயத்தை கட்டுகிறான். இந்த தேவாலயத்தை பாபிலோனை சேர்ந்த நெபுகாத் நேசார் வந்து தரைமட்டமாக்கி அதை முற்றிலுமாய் இடித்து போடுகிறான். 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெருபாபேலின் தலைமைக்கு கீழ் 2வது தேவாலயமும் இதே மோரியா மலையில்தான் கட்டப்பட்டது. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்ற இடமாகிய கொல்கதாவும் இதே மோரியா மலைக்கு அருகேதான் இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஆதியாகமத்திற்கு வரலாம். பலி செலுத்தினதற்கு பிறகு ஆபிரகாமும் ஈசாக்கும் 2 வேலைக்காரர்களும் மோரியா மலையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் வசிக்கிற பியர்ஷெபாவை வந்து அடைந்தார்கள். பியர்ஷெபாவில் இருந்து எபிரோன் என்கிற பட்டணம் கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. பெயர்ஷெபாவில் இருந்து ஹெபிரோனுடைய தூரம் 43 கிலோமீட்டர் என்று சொல்லி நாம் ஏன் பார்க்க வேண்டும்? அதோடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அநேக நேரங்களில் நாம் வெறும் வேதத்தை மாத்திரம் வாசிக்கும் பொழுது நடந்த காரியங்கள் எங்கே நடந்தது என்று சொல்லி அறியாதது நிமித்தம் அதோடைய பின்னணி என்ன, காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் தவற விடுகிறோம். ஆனால் மேப், அதாவது வரைபடத்தோட உதவியோடு நாம் வேதத்தை இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் ஆபிரகாம் எங்கே இருந்து எங்கே வந்தார், இந்த சாரால் எங்கே மரித்தார்கள் என்று சொல்லி அந்த இடங்களை வைத்து அந்த பட்டணங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்ததற்கு பிறகு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் வேதத்தின் காரியங்களும் பின்னணிகளும் ரகசியங்களும் நமக்கு புரிவதற்கு நமக்கு இன்னும் உதவியாயிருக்கும். ஈசாக்கை பலி செலுத்த போன ஆபிரகாம் மோரியா மலையிலிருந்து பியர்ஷெபாவுக்கு வந்து தங்கி விடுகிறான். இதை குறித்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். இப்போ அடுத்த அதிகாரமாகிய ஆதியாகமம் 23:1வது வசனம் சொல்லுகிறது, சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். 2வது வசனம், கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியா தர்பாவிலே சாரால் மரித்தாள். 2வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆபிரகாம் வந்து எங்கே இருந்து வந்து பியர்ஷெபாவில் இருந்து 43 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து தன் மரித்த மனைவியை பார்க்கும்படி வந்து அழுது புலம்பினான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நமக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி வர வேண்டும். இந்த ஈசாக்கை பலி செலுத்த போன ஆபிரகாம் மீண்டும் இந்த பியர்ஷெபாக்கு வருகிறான். அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சாராய் எபிரோனில் மரித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த வயது சென்ற காலத்தில் இவ்வளவு ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த இந்த ஆபிரகாம் சாரால் ஆனால் மரிக்கும் பொழுது 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எபிரோன் பட்டணத்தில் ஏன் மரித்தார்கள்? இதற்கான காரணங்கள் என்ன? அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி இல்லைனா ஒரு சந்தேகம் நமக்கு எழும்ப வேண்டும். என்னவென்றால், ஆபிரகாம் இங்கே இருந்து பிரயாணம் பண்ணி, அதாவது பியர்ஷெபாவில் இருந்து பிரயாணம் பண்ணி எபிரோனுக்கு போகிறார். அங்க போன பின்பு அந்த பட்டணத்தாரை பார்த்து அவர் சொன்ன காரியத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
4வது வசனம், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். எனக்கு முன்பாய் இருக்கிற இந்த பிரேதத்தை நான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். இத்தனை ஆண்டுகளாக கணவன் மனைவியாக ஒன்றாக இசைந்து எல்லா இடத்துலையும் ஒன்னா ஐக்கியமாய் இருந்த இந்த மனைவி மரித்ததற்கு பிறகு இந்த ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கலாம்? என்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கல்லறை பூமியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனுடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரேதத்தை நான் அடக்கம் செய்வதற்கு என்று சொல்லுகிறான். முதலாவது. இரண்டாவது, அதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், என் கண் முன் இராதபடிக்கு நான் அடக்கம் செய்வதற்கு எனக்கு ஒரு பூமியை, கல்லறை பூமியை கொடுங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்லுகிற இந்த பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாய் இருக்கிறது. மூன்றாவது, அதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அப்போ நிச்சயமா இந்த வார்த்தை அந்நியனும் பரதேசியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பெயர்ஷெபாவை சேர்ந்தவன், இங்க வந்து என் மனைவி மரிச்சிட்டா நான் இப்ப அடக்கம் பண்றதற்கு அந்நியனாக பரதேசியாக உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன், இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பூமியை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறான். அப்ப நிச்சயமாக ஆபிரகாம் இந்த இடத்தையோ இல்லைன்னா இந்த எப்ரோனை சேர்ந்தவன் நிச்சயமாக அல்ல. அதனாலதான் ஆபிரகாம் அவரே தன் வாயால அந்த பட்டணத்தாரை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அப்போ இந்த மூன்று காரியம் மீண்டும் சொல்லுகிறேன், அந்நியனும் பரதேசியும் என்று சொல்லுகிறான். மனைவியுடைய டெட் பாடியை பார்த்து மனைவியை அடக்கம் பண்ணணும்னு சொல்வதற்கு பதிலாக அவன் சொல்லுகிற காரியம், இந்த பிரேதத்தை நான் அடக்கம் செய்ய வேண்டும். மூன்றாவது, என் கண்முன் இராதபடிக்கு இதை அடக்கம் செய்ய வேண்டும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பெரிய ஒரு கேள்வி வருகிறது. ஏன் அப்ப மரிக்கும் போது ஆபிரகாமும் சாராலும் ஒன்னா இல்லையா? அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இதோடைய அர்த்தம் தான் என்ன என்று சொல்லி பார்த்தா, நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ், வேத வல்லுநர்கள், யூத ரபிமார்கள் அவர்கள் சொல்லுகிறது, நிச்சயமாக கடைசி காலத்தில் ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து இருக்கவில்லை. அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன், ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்க கூடும். அது என்ன பிரச்சனை என்று சொல்லி வேதத்தில் எந்த சம்பவத்திற்கு பிறகு ஆபிரகாம் சாரா இப்படி வேற வேற இடத்துல இருக்கிறாங்க என்று சொல்லி இதற்கு முந்தின, அதாவது 23வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்கிறது. இதற்கு முந்தின அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தா நமக்கு நிச்சயமா புரியும். 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தும்படி போகிறார், மீண்டும் வருகிறார் பெயர்ஷெபாவுக்கு. அடுத்த அதிகாரமாகிய 23வது அதிகாரத்தில் இந்த ஹெப்ரோன் என்கிற இடத்தில் சாரால் மரிக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இவர்கள் இந்த மாதிரி பிரிந்து இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் எதுவாக இருக்க முடியும் என்றால், இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கூட்டிட்டு போனதாக மாத்திரம்தான் இருக்க முடியும் என்று சொல்லி நிறைய வேத வல்லுநர்களும் யூத ரபிமார்களும் சொல்லுகிறது உண்டு. சாராளின் மரணத்திற்கு பிறகு ஆபிரகாம் ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைக்கிறான். 175வது வயதில் ஆபிரகாம் மரித்து போனான். தன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் ஆபிரகாமின் சடலத்தை எடுத்துக்கொண்டு ஹெப்ரோனுக்கு போய் அங்கே சாராய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அதே கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி இதோடு ஆபிரகாமின் சரித்திரம் முடிவடைகிறது. வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாம் மரித்து போயிருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாமை பல பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே அவனை கடைசி வரையும் உண்மையாய் நடத்தின தேவன் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கடைசி பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நமக்கு நல்லவராய், உண்மையுள்ளவராய், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.